வணக்கம். உதயநிதி காரில் தப்பி ஓட்டம் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்த நிலையில் திமுக சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றுவதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதை விட, உதயநிதி அவர்கள் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதும், அவரது நண்பர்கள் மிகவும் மோசமான முறையில் தலைமைச் செயலகத்தில் IAS IPS மற்றும் தலைமை செயல் அதிகாரிகளை ஒட்டுமொத்தமான தனது கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களுக்கு சாதகமாக சில முடிவுகளை எடுக்க வைத்து, எந்த மாவட்டத்தில் எந்த IPS அதிகாரியை நியமிக்கலாம் என்பது முதல் உதயநிதி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதயநிதியின் நண்பர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இது அவர்களது நிறுவனத்திற்கு சாதகமாகவும் அமைந்துள்ளது. தனிப்பட்ட ஒருவரது சுயநலத்திற்காக தமிழ்நாட்டின் நிலைமை, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை ஒற்றை நபரால் மாற்ற முடியுமா என்று கேட்டால், உதயநிதி அவர்களது நண்பர்களால் மாற்ற முடிந்துள்ளது. இதை எல்லாம் அமைச்சரவைகள் தற்பொழுது தாவேகாவின் புதிய அமைச்சர்கள் சேகரித்துள்ளனர். அது மட்டுமல்ல, தாவேகாவின் அமைச்சர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் அனைத்தையும் ஆடிட்டிங் முறையில் அதை தயார் செய்து அக்கவுண்டன்ட், அதாவது கணக்காளர் மூலமாக சேகரித்து முதல்வர் விஜய் அவர்களது டேபிளில் வைத்துள்ளனர். இதனால் உதயநிதியின் காரில் உதயநிதியின் நண்பர்கள் தப்பிச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரது வாகனத்தில் தப்பிச் சென்றால் பாதுகாப்புடன் தப்பிச் சென்று விடலாம் என்ற ஒரு ஏற்பாட்டை தான் தற்பொழுது உதயநிதி அவர்கள் கையில் எடுத்துள்ளார். இவர்கள் தற்பொழுது வெளி மாநிலம் அல்ல, வெளிநாட்டிற்கே தப்பி சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி ஒட்டுமொத்தமான பாதுகாப்பை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவானது. பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் ஜீரோவாகத்தான் இருந்தது. சட்ட ஒழுங்கும் மிகவும் மோசமாக இருந்தது. இதற்கு காரணம் உதயநிதியும் அவரது நண்பர்களும் தான் என்ற தகவலும் தற்பொழுது ஆதாரங்களுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுகவின் ஆட்சியில் அமைச்சர்கள் மற்றும் MLAக்கள் டெண்டர்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த 20% கமிஷன் பணத்தில் ஒவ்வொரு கமிஷன் பணமும் குறிப்பிட்ட நபர்களுக்கு சென்றுள்ளது. இவர்கள் யாருடைய பினாமிகள் என்பதையெல்லாம் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் முதல்வர் விஜய் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார். இவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவது சாதாரண விஷயம்தான். ஆனால் கைது செய்யப்பட்ட பிறகு இவர்கள் முழுவதுமான சொத்துக்களும், அதே சமயம் இவர்கள் ஜாமீனில் வர முடியாத அளவிற்கு சிறை தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்றால் அனைத்து ஆதாரங்களும் சரியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். சட்டப்பேரவையில் கூட முதல் நாள் சட்டப்பேரவையும் இரண்டாவது முறை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டமும் பல வித்தியாசங்கள் இருந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவேகா முதல் முறை ஆட்சி அமைத்துள்ளது. அவர்கள் மீது எந்த ஒரு ஊழலையும் சுமர்த்த முடியாது எதிர்க்கட்சிகளால். ஆனால் ஆளும் கட்சி கடுமையான ஊழலை எதிர்க்கட்சி மீது சுமர்த்தப்படலாம், அதுவும் ஆதாரங்களுடன். தற்பொழுது அதைத்தான் முதல்வர் விஜய் அவர்கள் கையில் எடுத்துள்ளார். இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் திமுக வெற்றியடைவது கடினம். அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தில் வருவதும் கடினம். தமிழ்நாட்டு மக்களால் திமுக விரட்டியடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இனி திமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் 5 இடங்களை கூட தாண்டுவது கடினம் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக பார்க்க முடிகிறது. மக்கள் திமுக வேண்டாம் என்று கூறியதற்கு காரணமே சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்தான். அதிலும் குறிப்பாக இலவசம் என்று கூறிவிட்டு அதை தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் என்று அந்தர்வல்ட்டி அடித்ததும், பெட்ரோல் 75 ரூபாயை வழங்கப்படும் என்று கூறியதும், டீசல் 65 ரூபாயை வழங்கப்படும் என்று கூறியதும், விவசாய கடன், கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று கூறியதும் அனைத்தும் தற்பொழுது பொய்யான வாக்குறுதி திமுகவின் ஆட்சியில். அதே சமயம் கோபாலபுர குடும்பத்தின் சொத்துக்கள், திமுகவின் மாஜி அமைச்சர்களது சொத்துக்கள் 300% மேலாக உயர்ந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? சேகர்பாபு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவரது முறைகேடுகள், ஊழல்கள் நாம் பட்டியலிட்டால் அது 3 நாட்களுக்கு மேலாக விரிவடையும். அந்த அளவிற்கு ஊழலை செய்துள்ளார். நாம் மிக முக்கியமான ஒரு நபரிடம் கேட்டு தெரிந்தது என்ன தெரியுமா? சேகர்பாபு அவர்கள் பிடிபட்டால் அவரை விசாரணையின் மூலம்
திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு யாரெல்லாம் பினாமிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறார்கள் என்ன அனைத்து தகவல்களையும் சேகர்பாபு வாக்குமூலமாக கொடுத்துவிட்டால் திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தற்பொழுது உதயநிதி அவர்களும் சேகர்பாபும் உதயநிதியின் நண்பர்களும் அமைந்துவிட்டார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆட்சி அமைத்திருக்கும்? 2 ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தால் மண்ணோடு மண்ணாகிவிட்டது திமுக. மு.க. ஸ்டாலினால் தற்பொழுது மன நிம்மதியை போய்விட்டது என்று கூறும் அளவிற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் தற்பொழுது 2021க்கு முன்னால் எப்படி இருந்தது, முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அவரது செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று பார்த்தால் அவர் தனது மகன், மருமகன் சேகர்பாபு போன்றவர்களால் நம்பி தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக கூற வர முடியாமலும் எம்எல்ஏவாக கூற வர முடியாமலும் தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் படுதோல்வியை அடைந்து விட்டார். இதனால்தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வி, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள். திமுகவின் தோல்விற்கு காரணம் உதயநிதியின் நண்பர்கள். தற்பொழுது உதயநிதியின் காரிலேயே உதயநிதியின் நண்பர்கள் தப்பி ஓடக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவர்களை நிச்சயமாக கைது செய்வார்கள். அவர்களது கைது என்பது சாதாரணமாக இருக்காது. மிகப்பெரிய அளவிலான பேசும் பொருளாக அவர்களது கைது அமையும் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும். உதயநிதி அவர்களை சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஏனென்றால் அவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக, அமைச்சராக, துணை முதல்வராக 5 ஆண்டுகளில் உச்சத்தை அடைந்தார். இதன் மூலம் அவரது சேமிப்பு, அவரது தமிழக பட்ஜெட்டில் இருந்து மட்டுமே 5000 கோடி மட்டும் அதாவது உதயநிதி அவர்கள் ஊழல் செய்த பணம் மட்டும். இது மட்டுமல்லாமல் டெண்டர்களிடம் இருந்து வரக்கூடிய 20%த்தில் அவருக்கு 3%, மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேட்டில் இருந்து 3% என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இவர்கள் பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இங்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், இந்த பணத்தை எல்லாம் எங்குதான் மறைத்து வைத்திருப்பார்கள்? 2000 கோடி 3000 கோடி என்று கூறுகிறீர்களா? அந்த பணத்தை எல்லாம் எங்கப்பா வைத்திருப்பார்கள் என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். அதாவது உதயநிதி அவர்கள் தனது நண்பர்கள் மூலமாக தயாரிப்பு நிறுவனங்களை நடத்தி அதை கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி, மேலும் ரியல் எஸ்டேட்டில் போட்டு அதை கருப்பு பணமாக வெள்ளை பணமாக மாற்றி, இப்படித்தான் உதயநிதி அவர்கள் தனது கருப்பு பணத்தை மாற்றியுள்ளார். மேலும் அவர் சில அறக்கட்டளை நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார். அது மூலமும் தற்பொழுது பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றி வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. உதயநிதி அவர்களது நண்பர்கள் உதயநிதியின் காரில் தப்பி ஓடுகின்ற இந்த நிகழ்வுகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.